carrots. There are two types of carrot, one of red and one of orange. The two carrots are loaded of vitamins. The red carrots are like vitamin A, and orange carrots are like vitamin B and C. By the way, நான் உங்கள் செஃப் காலித், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரட் பால்ஸ் புதுசாக ரொம்ப சூப்பராக அருமையாக செய்ய போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டியர் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பற்ற வச்சிடலாம். சரியா? பற்ற வச்சு ஃபர்ஸ்ட் கீ ஆட் பண்ணணும். சரியா? நான் எப்பவுமே 6 kg பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணணும் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஒரு கரண்டி அளவு ஃபர்ஸ்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஒரு 4 கேரட் இது மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்களா? கிரேட்டரில் இப்படி நல்லா நைஸாக கிரேட் பண்ணுறேங்க. இதெல்லாம் அரைக்க கூடாது, மிக்சிலெல்லாம் அரைச்சிடக்கூடாது. நல்லா அழகாக கிரேட் பண்ணி வச்சுக்கணும். பேனை நல்லா சூடாயிட்டு இப்போ இந்த கேரட்டு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த கேரட் 4 மீடியம் சைஸ் கேரட் இருக்கு. அதாவது அப்ராக்சிமேட் ஒரு 1/2 kg அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேரட் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே அந்த இனிப்பு பொருள் போடும்போது லைட்டாக ஒரு சின்ன டச் சால்ட் டச் கொடுத்தோம்னா அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் பக்காவாக காம்பினேஷன் வரும். இது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். நல்லா மேஷ்ட் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சரியா? அப்ராக்சிமேட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டி விடுவோம். அப்படி இல்லைன்னா திடீர்னு அடி பிடிச்சிடக்கூடாது. ஆக்சுவலி இது நான்ஸ்டிக் பேன், அதனால அடிப்பிடிக்கிற வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கிண்டினா நல்லா இருக்குங்களா? ஸோ தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க, ஒரு இடம் நல்லா மேஷ் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் கிண்டி விடுவோம். இப்படி கொஞ்சம் அமுக்கி அப்படி நல்லா மேஷ் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா? இந்த அளவு பதம் வந்தாச்சுன்னா அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பராக பார்த்தீங்களா? இதோட பச்சை வாடை, அந்த கேரட்டுக்கு பச்சை வாடை போகணும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்டீர் ஃப்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டாச்சுன்னா நல்லா மேஸ்ட் ஆகிடும். ஓகே, நல்லா சூப்பராக வந்தாச்சு. இப்போ இதில் சீனி ஆட் பண்ணிடலாம். சீனி நான் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சிருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா பிளைன் சுகர் எடுக்கணும். நீங்கள் பிளைன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நாட்டு சர்க்கரை போடும்போது அதோட மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதனால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கிண்டுவோம். இந்த நேரம் அப்படி பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் விதை ஒரு 4 ஏலக்காய் உடைச்சி ஏலக்காய் விதை வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அப்படி நல்லா அழகாக மேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. சரியா? இதோட தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நல்லா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து. இன்ட்ரெஸ்டட் அவங்க, அதாவது வீடியோ ரொம்ப லாங் ஆயிரும், அதனால அதை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுருக்கேன். இந்த மில்க் பவுடர் போட்டோன்னு கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்கும். அதனால அதை நல்லா மேஸ்ட் பண்ணிடணும். இதில் அடிஷனல் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்படி நேச்சுரல் கலராக இருக்கட்டும். நம்ம தானே ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். அதனால இதில் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதுவே நல்ல நேச்சுரல் கலர், ரொம்ப அழகான கலர் வந்துடும். ஸோ ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கேரட் பால்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப ஸ்வீட் லவர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. சரியா? சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சூப்பரான ரெசிபி எல்லாம் கிடைக்கிறதுக்கு. இது ரொம்ப டைமும் ஆகுது, ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. பார்த்தீங்களா, மொத்தத்தில் 2 இல்லை 3 இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். அவ்வளோதான். லாஸ்ட்டு வந்து இதில் ஒரு பொருள் தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். வீடியோ கண்டினியூ பார்த்துட்டே இருங்க. இந்த பாருங்க, நல்லா சூப்பராக அழகான டோ ரெடி ஆகிட்டு இது ஒரு பாத்திரத்தில் ரிமூவ் பண்ணி அப்படி ஒரு 10 நிமிஷம் ஃபேன் போட்டு ஆற விட்டுடலாம். சரியா? ஸோ டியர் வியூவர்ஸ், பார்த்தீங்களா, இது நல்லா சூப்பராக ஆறியாச்சு. இப்போ வந்து இது பால்ஸ் பிடிக்க வேண்டியதான். இது பார்க்குறீங்களா, இது வந்து வெள்ளை எள்ளு, ஒயிட் எள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் அப்படியே கொஞ்சம் தட்டிக்கலாம். தட்டி வந்து அந்த கேரட் பால்ஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சி இது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். அந்த பால்ஸ் மேலே கொஞ்சம் அப்படியே உருண்டாச்சுன்னா தன்னால் அப்ளை ஆயிரும். ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சரியா? இப்போ பார்த்துக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஸ்டோர்ஸில் கேட்டால் கிடைக்கும் வெள்ளை எள்ளு. சரியா? அடுத்து வந்து கொஞ்சம் செரி பழம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸ் பிடிச்சிடலாம். பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் சின்ன குழி கரண்டி இருந்துச்சுன்னா குழி கரண்டி வச்சு ஒவ்வொரு கரண்டி அளவு எடுத்துக்காங்க. அப்போ எல்லாம் பால்ஸ் ஒன்று போல் வரும் ஷேப்ஸு. இதே மாதிரி அழகா சூப்பரா ஒவ்வொரு பால் பிடிச்சிட வேண்டியதான். சரியா? இப்படி சூப்பரா இருக்கா, பக்காவா இருக்கு. So dear viewers, this carrot balls makes love with you and me. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? கேரட் பால்ஸ் பக்கவாக இருக்கு. அந்த வெள்ளை எள்ளு, இந்த செரி பழம் இதெல்லாம் அப்படி அப்ளை பண்ணோன்னே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஸோ இது ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போமா? நல்ல மனமாக இருக்கு, அழகா இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சரியா? மிஸ் பண்ணுறாதீங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அழகான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.